வரும் 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியானது ஆண்டுதோறும் தை 1ஆம் தேதி ஜனவரி 15 அன்று நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெற உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த ஆண்டை போன்றும் இந்த ஆண்டும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே ஏற்று நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில கடந்த 8ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில பந்தக்கால் நடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகளானது நடைபெற்று வந்தது. 5 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகளானது தற்போது 80% முடிவடைந்து இருக்கிறது. மேலும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணி, பரிசு பொருட்கள் வைக்கும் இடம், சிறப்பு விருந்தினர்கள் மேடை, பார்வையாளர்கள் மேடை, வீரர்கள் பரிசோதனை செய்யும் இடம், காளைகளை பரிசோதனை செய்யும் இடம், காளைகளை அழைத்து வரக்கூடிய அந்த வழிநெடுக்கிலும் உள்ள அந்த சாலை பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், மேலும் மாடுகள் அவிழ்த்து விடக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளை சேகரிக்கும் இடம் என அனைத்து இடங்களிலும் தற்போது கம்பு கட்டும் பணிகள் இன்று மாலைக்குள் முடிவரும் என்று இந்த ஜல்லிக்கட்டு பணிக்குழு தெரிவித்திருக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் ஏற்று நடத்துவதால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பதிவு செய்ய ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணியும் ஈடுபட்டு வருகிறது. நடமாடும் கழிப்பறை, குடிநீர் டேங்குகள், LED திரையரங்குகள் என அனைத்து வசதிகளும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை சார்பில் எந்த அளவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் ஏற்படாத வகையில் இந்த பேரிகார்டுகள் அமைக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இதுவரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு 2400 ஜல்லிக்கட்டு காளைகள் முன்பதிவு செய்திருக்கின்றனர். 1318 மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க முன்பதிவு செய்திருக்கின்றனர். தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்த மாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுடைய இந்த தேர்வானது மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. தற்போது ஜல்லிக்கட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று முடிய உள்ளது. தகவல்களுக்கு நன்றி அருண்.